ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 5 முதல் திருமொழி 6 பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக திருவரங்கத்தை அடைந்து விட்டோம். பெரிய பெருமாள் முன்பு பெரியாழ்வார் அருளாலே நிற்கிறோம். பெரியாழ்வார் இப்ப எம்பெருமானை பார்த்து ஒரு பெரிய விஷயம் சொல்கிறார். நமக்கு உணவு என்பது என்ன? சாப்பிட்றோமே, அஃப்கோர்ஸ் பெருமாளுக்கு கண்டருளை பண்ணிட்டு தான் சாப்பிட்றோம். அது உணவாயிடுமான்னா அதுவும் உணவு தான். ஆனால் அதை விட முக்கியமான உணவு என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நாவார எம்பெருமானுடைய 8 எழுத்து மந்திரத்தை சொல்கிறோமே. மந்திர ஜபம்ங்கிறது மனசுக்குள்ளே சொல்லணும்னு சொன்னாலும் கூட, வெளியில கேட்காம சொன்னாலும் அந்த நாவிலும் நெஞ்சிலும் அந்த 8 எழுத்து மந்திரத்தின் அனுசந்தானம் இருந்துட்டே இருக்கு பாருங்க. பெருமாளுடைய திருநாமத்தை உள்ளடக்கிய அந்த 8 எழுத்து மந்திரத்தை சொன்னால்தான் நாம அன்னைக்கு உண்மையா சாப்பிட்டோம்னு அர்த்தமா. அந்த 8 எழுத்து மந்திரத்தை சிந்திக்காமல் இருந்து விட்டால் நாம் அன்றைக்கு உணவு உண்டாலும் உண்டதாக கணக்கில் வராது. ஒரு பெரிய விஷயம் பாடுகிறார் பெரியாழ்வார் 5 முதல் திருமொழி 6 பாசுரம். கண்ணா நான்முகனை படைத்தானே, காரணா கரியாய் அடியேன் நான், உண்ணானாள் பசியாவது ஒன்றில்லை, ஓவாதே நமோ நாரணா என்று எண்ணா நாளும் இருக்கு எசுச்சாமவேத நாள்மலர் கொண்டு உனபாதம் நண்ணா நாள், அவை தத்துருமாகில் அன்று எனக்கு அவை பட்டினி நாளே. கண்ணா நான்முகனை படைத்தானே, காரணா கரியாய் அடியேன் நான், உண்ணானாள் பசியாவது ஒன்றில்லை, ஓவாதே நமோ நாரணா என்று எண்ணானாளும் இருக்கு எசுச்சாமவேத நாண்மலர் கொண்டு உனபாதம் நண்ணானாள், அவை தத்துருமாகில் அன்றெனக்கு அவை பட்டினி நாளே. பெரியாழ்வார் பெருமாளை அழைக்கிறார். கண்ணா, எவ்வளவு எளிமையாக கிருஷ்ணனாக நீ அவதாரம் பண்ணினாய். அந்த கண்ணபிரான் கிருஷ்ணாவதாரத்துல மாடுகளோடு மாடாக மாடு மேய்ப்பவன் என்று சென்றாயே, நீ மிகவும் எளியவன் என்பதை காட்டுகிறாய். சரி, கண்ணன் மாடு மேய்ச்சா எளியவன், அவ்வளவுதானான்னு கேட்டுவிடக்கூடாது. நான்முகனை படைத்தானே, நான்முகன் பிரம்மா உலகத்தை படைக்கிறாரே, அவரையே தன் உந்தி தாமரையில் படைத்தவன், ரொம்ப பெரியவன். ஓ, அந்த அளவுக்கு தான் பெருமாள் பெருமையானா? அத்தோடையும் நிறுத்தக்கூடாது. காரண பொருள்னா, பிரம்மாவை படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் தேவையான தத்துவங்களை எல்லாம் படைச்சது பெருமாள். இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய என்டிட்டிஸ் எல்லாத்தையும் படைச்சுட்டு அப்புறம் பிரம்மாவை படைத்தவர். பிரம்மாவை படைப்பதற்கு முன்பே பல காரியங்கள் செய்த காரண பொருள். அப்போ ஒரு பக்கம் கண்ணனாவும் இருக்கார், இன்னொரு பக்கம் காரணனாவும் இருக்கார், ரொம்ப பெரியவராகவும் இருக்கார், ரொம்ப எளியவராகவும் இருக்கார். இந்த குணங்களை ஒரு பக்கம் விடுங்க, குணமே இல்லாட்டாலும் மனசு அவரை விட்டு பிரிய மாட்டேங்கிறது. என்ன கரியாய், அந்த கருப்பு வண்ண திருமேனி, கரியாய்னா கருப்பானவனேன்னு அர்த்தம். இந்த கார்முகில் போல கருப்பு திருமேனி இருக்கே, இன்னைக்கு முழுக்க சேவிக்கணும் போல இருக்கு. நீ காரண பொருளாவே இல்லாட்டாலும், நான்முகனையே படைக்காட்டாலும், கண்ணனாவே அவதரிக்காட்டாலும், அந்த கருப்பு வண்ணத்தை பார்க்கும் போதெல்லாம் இன்னும் அனுபவிக்க மாட்டோமா, இன்னும் அனுபவிக்க மாட்டோமா, ஆசை வந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்ட கரியாய் அடியேன் நான் இருக்கேனே, நான் கிடையாது, அடியேன் உனக்கு தொண்டனாக இருப்பவன். அதனால உண்ணானாள் பசியாவதொன்றில்லை. உண்ணானாள்னா உணவு உண்ணாத நாள்னு அர்த்தம். என்னைக்கு அடியேன் உணவு உண்ணாமல் இருந்தேனோ, இப்போ ஒரு நாள் விரதம் இருக்கும்னு வச்சுப்போமே, ஏகாதசி, பெரியாழ்வார் எந்த உணவும் உட்கொள்ளாமல் நிர்ஜல விரதம் அனுஷ்டிக்கிறார். உண்ணானாள் பசியாவது ஒன்றில்லை. ஒன்றுனா இங்க துளின்னு அர்த்தம். பசியாவது ஒன்றில்லை. பசியா? துளி பசி கூட ஏற்பட்டதே இல்லையே, சாப்பிடாம உட்காந்துருக்கேன். எபெருமானே, எனக்கு பசியே ஏற்படவில்லை. ஆனா என்னைக்கு தெரியுமா பசிக்கிறதா? இது பாருங்க, இது நம் ஆழ்வாராச்சாரியர்கள் வாழ்க்கையில பார்த்துருக்கோம். கூரத்தாழ்வான் பெரிய மிராசுதார், எல்லா சொத்தையும் தூக்கி போட்டார். ராமானுஜர் திருவடிக்கு தொண்டு செய்யணும்னு ஸ்ரீரங்கம் வந்தார். அங்கே உஞ்சவிருத்தி எடுத்து பிக்ஷையில் தான் வாழ்ந்தார் கூரத்தாழ்வான். ஒரு நாள் ஸ்ரீரங்கத்துல மழை, இவரால் உஞ்சவிருத்திக்கு செல்ல முடியல. உடனே கூரத்தாழ்வான் என்ன பண்ணாராம், இன்னைக்கு தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுட்டு அருளி செயலை உணவாக கொள்கிறேன்னு ஆழ்வார் பாசுரங்களை சேவிச்சாராம்.
அவருக்கு பசிக்கவில்லை என்று இது குரு பரம்பரையில பார்க்குறோம். அதுக்கப்புறம் சில சம்பவங்கள் அன்றே நடந்தது. இப்போ நமக்கு அது விசாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆக உண்ணா நாள் பசியாவது ஒன்றில்லை. சாப்பிடாத நாள்லலாம் எனக்கு என்றைக்குமே பசின்லாம் ஏற்பட்டது இல்லைப்பா. ஆனால் ஓவாதே, ஓவாதேன்னா இடைவிடாமல்னு அர்த்தம். ஓவாதே இடைவிடாது நமோ நாரணா என்று 8 எழுத்து மந்திரம். முன்பே சொன்னேன் அல்லவா, மந்திரத்தை சத்தம் போட்டு வெளியில சொல்லக்கூடாது. ஒரு மந்திரத்தை ஜபமே பண்றோம்னாலும் அதை மனசுக்குள்ள தான் சொல்லணுமே ஒழிய சத்தமா எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்லக்கூடாது. பகவானுடைய திருநாமத்தை சத்தமா சொல்லலாம் எல்லாருக்கும் கேட்கும்படி, அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா மந்திர ஜபம்னு வந்துருத்துனா மனசுக்குள்ளே சொல்லணும். இப்ப பெரியாழ்வார் என்ன பண்ணிட்டார் பாருங்க, அவர் 8 எழுத்து மந்திரத்தை தான் சொல்லிட்டு இருக்கார். நாவார மனசுக்குள் சத்தம் கேட்காம சொல்றார். ஆனா மந்திரத்தை வெளியில சொல்லக்கூடாதுங்கிறதுனால மந்திரத்துல இருந்து பிரணவத்தை எடுத்தார். நாராயணாயன் வருது பாருங்க, அந்த நாராயணவ நாரணான்னு தமிழாக்கம் பண்ணார். ஓவாதே நமோ நாரணா என்றுன்னு என்ன மந்திரம்னு புரியும்படியாக சொல்லிட்டார். நமோ நாரணான்னா அந்த மந்திரம் நாம புரிஞ்சுருவோம். அதே சமயம் சத்தமா வெளியிலையும் சொல்லலை. அதனால ஓவாதே இடைவிடாது நமோ நாரணா என்று அந்த நமோ நாரணா வரக்கூடிய 8 எழுத்து கொண்ட அஷ்டாட்சரம் திருமந்திரம். அதை எண்ணா நாளும், எப்படி வார்த்தை போட்டார் பாருங்க, எண்ணுதல்னா சிந்தித்தல்னு அர்த்தம். சத்தம் போட்டு சொல்ல போறது இல்ல, மனசுக்குள்ள அதை சிந்தித்து கொண்டே. அந்த 8 எழுத்து மந்திரம் என்ன சொல்றது? முதல்ல ஓம்காரமாகிய பிரணவம் எம்பெருமானுக்கே நாம் அடிமை என்பதை சொல்கிறது. அடுத்து நமோன்னு வடிவம் கொண்ட நமஹா, அது என்ன சொல்றது? அடியேன் எனக்குரியவனே அல்லேங்கிறது. அப்புறம் நாராயணாய, எம்பெருமானுடைய மகிழ்ச்சிக்காகவே அடியேன் அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும்னு சொல்றது. பெருமாளுக்கே நான் அடிமை, என்னை காக்கும் பொறுப்பு என்னதில்லை அவருது, நான் அவருக்கு உரியவன், அவருடைய ஆனந்தத்துக்காகவே நான் கைங்கரியம் பண்ண வேண்டும். இதைத்தான் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம்பா. தத்துவம்னா நம்முடைய நேச்சர், எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக் என்ன? பிரணவம், பெருமாளுக்கே அடிமை, இதான் எசென்ஷியல் நேச்சர். ஹிதம், நம்ம முன்னேறதுக்கு என்ன பண்ணணும்? நமஹா, நான் என் சொத்தே இல்லை, பெருமாளோட சொத்து, அதை புரிஞ்சு சரணாகதி பண்ணணும். புருஷார்த்தம், அப்போ கோல், எதை நீ அடைய போற? நாராயணாய, பெருமாள் மகிழ்ச்சிக்காகவே கைங்கரியம் பண்ண போறேன். நினைச்சு பாருங்க, தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம். மை நேச்சர் இஸ் பீயிங் சப்சர்வியன்ட் டு த லார்ட். ஹிதம், நமக்கு எது பெஸ்ட் திங்னா சரண்டரிங் டு த லார்ட். வாழ்க்கையில கோல் என்னன்னு கேட்டா சர்விங் த லார்ட். அடுத்தா சப்சர்வியன்ட் டு த லார்ட், சரண்டரிங் டு த லார்ட், சர்விங் த லார்ட். பிரணவம் நமஹா நாராயணாய, அவனுக்கே அடிமை, அவன் திருவடிகளையே பற்றுகிறேன், அவனையே அடைந்து தொண்டு செய்கிறேன். எண்ணா நாளும் இதை என்னைக்கு நினைக்காம போனேனோ பெரியாழ்வாருக்கு பசி வந்துருமா. அச்சோச்சோ, இன்னைக்கு 8 எழுத்து மந்திரத்தை சிந்தனை பண்ணலையே, இந்த மந்திரத்தையும் அதன் பொருளையும் சிந்திக்காத நாளும். அடுத்து பாருங்க, இருக்கு யசு சாம வேத. இருக்குன்னா ரிக்வேதம்னு அர்த்தம், யசுன்னா யஜுர்வேதம்னு அர்த்தம், சாமன்னா சாமவேதம். இருக்கு யசு சாமவேத, ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் என்ற நாண்மலர் கொண்டு. நாள் மலர்னா அந்த நாளில் மலர்ந்த ஃப்ரெஷ்ஷான மலர், புதிய மலர்னு அர்த்தம். வேதங்கள் எப்போதுமே மாறாது இல்லையா, ஒரே மாதிரி இருந்துட்டே இருக்கு இல்லையா, அதனால தான் அதுக்கு புதிய மலர், ஃப்ரெஷ் ஃப்ளவர்னு பேர். அதாவது பல நூல்கள்லாம் காலப்போக்கில் சிதைந்து போகும்பா, மாறி போகும்பா. ஆனால் அன்னைக்கு சொன்ன அதே சுரம் அதே வார்த்தை இன்னி வரை சொல்லிட்டு இருக்கா. அதனால நாள் மலர். அந்த வேதங்களையே புஷ்பங்களாக கொண்டு உனபாதம், உன்னுடைய திருவடிகளை நன்னா நாள்னர். நண்ணுதல்னா கிட்டுதல், அருகே நெருங்குதல்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, கையில புஷ்பங்கள் எடுத்துட்டு பெருமாள் திருவடி வாரத்தில் வந்து சமர்ப்பிக்கிறோம் இல்லையா. பெரியாழ்வார் என்ன பண்ணாராம், ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் இதையே புஷ்பங்களாக கொண்டு உன பாதம் நன்னா நாள், உன் பாதங்களை எப்போதும் நன்னிக்கொண்டு இருப்பேன். ஒருவேளை நன்னா நாள் உன் திருவடிகளை வந்து சேவிக்கலைன்னா, அந்த வேதத்தை உன் திருவடியில புஷ்பமா சமர்ப்பிக்கலைன்னா. இங்க பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பாருங்க, ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கார். பெரியாழ்வாரை பொறுத்த வரைக்கும் சாரமான விஷயம் எதுன்னா 8 எழுத்து மந்திரமா. அந்த 8 எழுத்து மந்திரத்துல 3 வார்த்தை இருக்கான், கவனிச்சிருக்கீங்களா? 8 எழுத்து இருக்கு, 3 வார்த்தை இருக்கு. ஓம்காரம் பிரணவம், அப்புறம் நமோன்னு ஒரு வார்த்தை, அப்புறம் நாராயணாய, 3 வார்த்தை இருக்கும் இல்லையோ. இந்த 3 வார்த்தைக்கு விளக்கம் தான் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதமா. அதனால மூலம் எதுன்னா 8 எழுத்து மந்திரம், அதற்கு விவரணம் வேதம் தரம். அதான் பொதுவாக மற்றவாள்லாம் என்ன சொல்லுவா, வேதம் எப்போதும் இருக்கு, அந்த வேதத்தின் சாரமாக இருப்பது 8 எழுத்து மந்திரம். பெரியாழ்வார் ரிவர்ஸ்ல போனார், எனக்கு சாரமானது 8 எழுத்து மந்திரம், அதுக்கு விவரணமாக இருப்பது 3 வேதங்கள். உடனே நம்ம ஸ்டாண்டர்டா கமெண்ட்ல
சார் அதர்வண வேதத்தை சொல்லாமல் விட்டுட்டாரே, நாம் யாருமே அதர்வண வேதத்தை சேர்ந்தவா இல்லை, ஆனாலும் அந்த கவலை நிறைய பேருக்கு வரும், அதர்வண வேதத்தை சொல்லலையேன்னு. அப்படி நினைக்க வேண்டாம். இந்த மூணையும் முக்கியமாக சொல்வது வழக்கம். இதை சொல்லிட்டாலே இதுக்குள்ள அதர்வண வேதமும் இன்க்ளூடட். ஆகையினால இது இப்போ என்ன ஆயிடுறதுன்னா, எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு கொஸ்டின், நாமளும் அதுக்காகத்தான் டிஸ்க்ளைமர் சொல்கிறோம், இது அப்படி இல்லை, நம்ம தப்பாக புரிஞ்சுக்க கூடாதுன்னு. ஆனால் இன்னைக்கு டாலரன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் கூப்பிட்டு டிஸ்க்ளைமர் சொல்லாதீங்கன்னு கூட ஃபோன் பண்ணுறா. நமக்கு மற்றதெல்லாம் சொல்கிறா, ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கேட்குறாளேன்ட்டு நாம் டிஸ்க்ளைமர் சொன்னால், சார் நீங்கள் ஏன் சார் உபன்யாசத்தில் டிஸ்க்ளைமர் சொல்கிறீங்க, டிஸ்க்ளைமரே சொல்லாமல் உபன்யாசம் பண்ணுங்க அப்படி சொன்னால் அப்புறம் கடைசியாக நம்ம என்ன பண்ணுறது, அதை விடுவோம். அதனால பெரியாழ்வார் சாதிக்கிறார், உன் மனசால சிந்தனை பண்ணணும்னா 8 எழுத்து மந்திரத்தை சிந்திப்பேன், புஷ்பமா திருவடியில சேர்க்கணும்னா வேத மந்திரங்களை சொல்லி சொல்லி அந்த ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதத்தை உன் திருவடியில புஷ்பமா சேர்ப்பேன். நன்னா நாள் இதை பண்ணாத நாள், எண்ணா நாளும் நன்னா நாளும். எண்ணா நாள் 8 எழுத்து மந்திரத்தை சிந்திக்காத நாள், நன்னா நாள் வேதத்தை சொல்லி பெருமாள் திருவடியை ஆராதிக்காத நாள். அவை தத்துருமாகில்னர். தத்துருதல்னா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் தட்டுப்படுதல், அதாவது மாறி போயிடுறதான். பெரியாழ்வார் ரொட்டீன் இப்போ வரைக்கும் அந்த வேத மந்திரங்களால பெருமாள் திருவடியை ஆராதிக்கிறார், 8 எழுத்து மந்திரத்தை சிந்திக்கிறார், சரியா தான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் ஓவாதேன்னு குறிப்பிட்டுட்டார். ஒருவேளை தத்துருமாகில் அப்படி இப்படி ஏதாவது தட்டுப்பட்டு மாறி போய் ஒரு நாள் இதை பண்ண முடியாம போச்சுன்னா, அன்று எனக்கவை பட்டினி நாளே, அந்த நாள் தான் எனக்கு பட்டினி நாளாக கருதப்படும். இங்க பெரியவாச்சான் பிள்ளை அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணார், இதை மட்டும் மனசுல வச்சுங்கன்னா மறக்கவே மறக்காது. உபாயம் உபேயம்னு 2 விஷயம் சொல்றோம் இல்லையா. உபாயம் அப்படின்னா மீன்ஸ், சாதனம், எதை கொண்டு ஒன்றை அடைகிறோமோ அதற்கு உபாயம்னு பேரு. உபேயம்னா இலக்கு, டெஸ்டினேஷன், எதை அடைய போறோமோ அதுக்கு உபேயம்னு பேரு. மீண்டும் சொல்கிறேன், உபாயம்னா சாதனம், கருவி, அதை கொண்டு இன்னொன்னு அடையணும். உபேயம்னா டெஸ்டினேஷன், கோல், அதை பெற்று ஆனந்தப்படணும். இப்போ உலகியல் இன்பங்களை நாடுறா இல்லையா, அவளுக்கு உபாயமும் பெருமாள் கிடையாது, அவன் தன் முயற்சி ஏதோ ஒன்று வச்சுப்பான். உபேயமும் உலகியல் இன்பம்னு போயிடுவான். பக்தி யோகத்துல பெருமாளை தியானம் பண்றா இல்லையா, அவளுக்கு பக்தி யோகம் உபாயமா இருக்கும், உபேயம் அடைய வேண்டிய இலக்காக பெருமாள் இருப்பார். இன்னும் ஒரு சில பேர் பெருமாள்கிட்டயே சரணாகதி பண்ணாலும் வேற பலன்களை கேட்கறா பாருங்க, அவளுக்கு பெருமாள் உபாயமா இருப்பார், ஆனா உபேயம் வேறு பலன்களா போயிடும். ஆனா பெரியாழ்வாரை போன்ற உயர்ந்த பக்தர்களுக்கு தான் உபாயம் அடைவிக்கும் வழி கருவி இருக்கே அதுவும் பெருமாளாம், உபேயம் அடைகின்ற இலக்கும் பெருமாளாம். இது எவ்வளவு பர்முட்டேஷன் காம்பினேஷன் பெரியவாச்சான் பிள்ளை போட்டிருக்கார் பாருங்க. லௌகிகர்களுக்கு உபேயமும் லௌகிக விஷயம், உபாயமும் லௌகிக விஷயம். பக்தி யோகம் பண்றவாளுக்கு உபேயம் பெருமாள், ஆனா உபாயம் தங்களுடைய முயற்சி. பெருமாள்கிட்டயே மத்தது வேண்டவாளுக்கு உபாயம் பெருமாள், ஆனா உபேயம்னு வாங்கிட்டு போறது வேற. பெரியாழ்வாரை போன்ற மகான்களுக்கு உபாயமும் பெருமாள் உபேயமும் பெருமாள் ரெண்டும் அவரா இருக்கும்போது இது இல்லாம போயிடுத்துன்னா, அவர் திருவடியை ஆராதிக்க முடியாம போச்சுன்னா, அந்த திருமந்திரத்தை சிந்திக்க முடியாம போச்சுன்னா, உபாயமும் இல்லை உபேயமும் இல்லை, அதனால பட்டினி நாள் என்று சொல்கிறார். அவை தத்துருமாகில் அன்றெனக்கவை பட்டினி நாளே. கண்ணா நான் முகனை படைத்தானே, காரணா கரியாய் அடியேன் நான், உண்ணா நாள் பசியாவது ஒன்றில்லை, ஓவாதே நமோ நாரணா என்று, எண்ணா நாளும் இருக்கு எசுச்சாம வேத நாள்மலர் கொண்டு உனபாதம் நன்னா நாள், அவை தத்துருமாகில் அன்று எனக்கு அவை பட்டினி நாளே. கண்ணா நான்முகனை படைத்தானே, காரணா கரியாய் அடியேன் நான், உண்ணா நாள் பசியாவது ஒன்றில்லை, ஓவாதே நமோ நாரணா என்று, எண்ணா நாளும் இருக்கு எசுச்சாம வேத நாண்மலர் கொண்டு உனபாதம் நன்னா நாள், அவை தத்துருமாகில் அன்றெனக்கு அவை பட்டினி நாளே. நான்முகனை படைத்தானே, காரணா கரியாய் அடியேன் நான், உண்ணா நாள் பசியாவதொன்றில்லை, ஓவாதே நமோ நாரணா என்று, எண்ணா நாளும் இருக்கெசு சாமவேத நாண்மலர் கொண்டு உனபாதம் நன்னா நாள், அவை தத்துருமாகில் அன்றெனக்கு அவை பட்டினி நாளே. கண்ணனாக அவதரித்தவனே, பிரம்மாவை படைத்தவனே, உலகத்தின் காரணப்பொருளே, கருமை நிறம் கொண்டவனே, உனக்கு அடியவனான அடியேன். உணவு உண்ணாத நாள் பட்டினி பசி இதெல்லாம் ஏற்பட்டதில்லை. ஆனா இடைவிடாது நமோ நாரணான்னு சிந்திக்காம போனேன்னாலோ அல்லது
ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம்ங்கிற புதிய மலர்களால் உன் திருவடிகளை கிட்டி ஆராதிக்காமல் போனாலோ, அப்படி தட்டுப்பட்டு மாறி அந்த நாள் கிடைச்சதுன்னா அச்சோ அவை எனக்கு பட்டினி நாள்கள்ங்கிறார். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ லார்ட் கிருஷ்ணா, ஓ த ஒன் தட் கிரியேட்டட் த ஃபோர் ஃபேஸ்ட் பிரம்மா, ஓ த காஸ் ஆஃப் திஸ் என்டையர் யூனிவர்ஸ், ஓ த டார்க் ஹியூட் லார்ட், ஐ நெவர் ஃபெல்ட் ஹங்க்ரி if I didn't have food. Rather, if I failed to think of your 8-syllabled mantra, or if I failed to reach out to your feet with the fresh flowers of Rig, Yajus and Samaveda, on those days I feel hungry என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்தில் பெரியாழ்வார் என்ன ஒரு விசேஷமான அர்த்தம் காமிச்சாருங்கிறத அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். உனபாதம் நன்னானால் அவை தத்துருமாகில் அன்றன கவைப்பட்டினி நாடு அவை தத்துருமாகில் அன்ற